ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்கா தேவியை தஞ்சமடைந்தனர். துர்கலி அம்மன் அவனை ஒரு இரத்தக்களரி போரில் கொன்றார். தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள். இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர். ஹரிகரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை சிவபக்தனான குழந்தையில்லாத பந்தலராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவதென்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புறமும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்டார். திகைத்து போன அந்த மன்னன் ஒளி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்ற போது அங்கே ஒரு அழகான குழந்தை கைகால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்தது. குழப்பத்துடன் அங்கு நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால் இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார். அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். மேலும் அந்த துறவி இந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பத்தையும் நீக்குவான் என்றும் சிறுவனுக்கு 12 வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தார். கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச்சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையலன் என்கிற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்ணன் என்று பெயர் சூட்டும்படி அந்த சாது அறிவுறுத்தினார். பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார். அவர் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெரும் மகிழ்ச்சியில் அடைந்தனர். குழந்தையின் வரவில் பந்தல நாடே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த போது மன்னர் ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மட்டும் அரச தம்பதியரின் மகிழ்ச்சியால் கொதிப்படைந்தான். குழந்தையிலிருந்து மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடன் இருந்தார். தற்காப்பு கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தன்னுடைய புத்திசாலித்தனமும் தெய்வீக ஆற்றலாலும் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினார். பந்தல நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரங்கி வழிந்தது. காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, தெய்வீக அவதாரம் என்கிற முடிவுக்கு வந்தனர். படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவிற்கு குருதட்சணை வழங்கவும் அவருடைய ஆசியை பெறவும் சென்றார். மணிகண்டன் தனது ஆன்மீக குருவிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக அணுகிய போது குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே யூகித்தவாறு மணிகண்டன் ஒரு மனித பிறவி அல்ல, மனிதகுல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார். மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவியிலேயே பார்வையற்றவனாகவும் ஊமையாகவும் இருந்த தனது மகனுக்கு பார்வை